Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel Simply Spicy Fazila. இன்னைக்கு நம்ம சேனலில் காலிஃப்ளவர் சிக்கன் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And then don't forget to click the bell icon. Click all button also. காலிஃப்ளவர் சிக்கன் குருமாக்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 1, சிக்கன் 1/2 கிலோ, வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அரைச்ச தேங்காய் 1/2 கப், தயிர் 200 ml, கரம் மசாலா 1 ஸ்பூன், பச்சை மிளகா தேவையான அளவு, எலுமிச்சம்பழம் 1, நல்லெண்ணெய் தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, புதினா தேவையான அளவு, கல் உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம ஒரு பவுலில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு ஆட் பண்ணிக்கலாம், ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒரு 1/2 hour டிப் பண்ணி வச்சிடலாம் அந்த வாட்டரில். ஆஃப்டர் 1/2 hour குட்டி குட்டி ஃப்ளார்லெட்ஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா ஆட் பண்ணிக்கலாம், ஒன்ஸ் அகெயின் சாட்டே பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம், ஒன்ஸ் அகெயின் சாட்டே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணிக்கலாம். நம்மளோட அந்த ஆனியன் எல்லாமே ஆயில்லையே நல்லா சாட்டே பண்ணோம், அப்போனா டேஸ்ட் நல்லா வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக 5 பச்சை மிளகா ஆட் பண்ணால் எனஃப். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் குருமாக்கு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகா தான். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 5 minutes நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், ஒன்ஸ் அகெயின் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம இந்த குருமாவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஒன்ஸ் அகெயின் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய இந்த சிக்கன் அண்ட் காலிஃப்ளவர் ரெண்டுமே நல்லா குக் ஆகிடுச்சு. ஒன்ஸ் அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், சிக்கன் பீசஸ் எல்லாமே நல்லாவே குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சிக்கன் குருமா ஆப்பத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது செம்ம ஆப்டாக இருக்கும், அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், கூடவே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒன்ஸ் அகெயின் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட இந்த சிக்கன் குருமா ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க லைம் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம், ஒன்ஸ் அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்மளுடைய காலிஃப்ளவர் சிக்கன் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட இந்த காலிஃப்ளவர் சிக்கன் குருமா ரொம்ப அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பரோட்டா அண்ட் இடியாப்பம் ரெண்டுக்குமே செம்ம அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கீ ரைஸ்க்கும் செம்மையாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷால்லா நீங்களும் இந்த காலிஃப்ளவர் சிக்கன் குருமா ட்ரை பண்ணுங்கள். கிவ் யுவர் ஃபீட்பேக். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And then don't forget to click the bell icon. Click call button also. Thanks for your time. I love you friends.